ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஆப்பை ராஜேஸ்வரி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஸ்மார்ட்டாக நம்ம ஹீரோயின் எப்படியாவது தப்பிச்சு விஜய்க்கு எல்லா உண்மையும் புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி இப்படி நம்ம ஹீரோயின் கையில் இருக்குது. அதை எப்படி நம்ம அதிலேருந்து வெளியே வருது அப்படின்னு ராஜேஸ்வரி அதிரடியாக யோசிச்சுருக்காங்க. அதுக்காக பல வகையில் பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. அவள் என்ன பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன், அவள் போடுற திட்டத்தை வச்சு அவளுக்கே நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்ற நிலையில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம அன்னபூர்ணி அம்மா ஃபோன் பண்ணி, இங்கே பாரு பிள்ளை, மாப்பிள்ளைகிட்ட நீ பேசுகிற விதத்தில் பேசி அவர் மனசை அப்படியே உருக வைக்கிற மாதிரி பண்ணணும், அவர் எப்படியாவது புரிஞ்சிக்கணும், அதை முதல்ல முடிவு பண்ணு. இந்த வீடியோவை கட்டாயம் மாப்பிள்ளைகிட்ட முதல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக பேசுகிறாங்க. அது இல்லாமல் அன்னபூர்ணி அம்மா ரொமான்ஸ் வர அளவுக்கு போங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க, எப்படி நம்ம விஜய் வருவார், அவர்கிட்ட இதை காமிச்சிட்டு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. அதாவது வந்து ராஜேஸ்வரி, நீ போட்ட திட்டத்தை வச்சு உனக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை இப்படி கேவலமாக போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஹீரோயின் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமிங்கில் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா காலிங் பில் அடிக்குது. அடடா, அவர் வந்துட்டார், இன்றைக்கி எப்படியாவது அவருக்கு புரிய வச்சிடணும் அப்படின்ற நிலையில் ரொம்ப சந்தோஷத்தோட கதவை திறக்கிறாங்க. திறந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. வெளியே நின்னது அரவிந்த். அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏற்கனவே விஜய் வந்து நம்ம மேலே கோவத்துலேயும் இதாகவும் இருக்கார். இப்போ இவர் வேற வந்திருக்காரு. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியல, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ற மூஞ்சில், என்னடா நம்மளை பார்த்து இவங்க இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்னு அரவிந்த் மூஞ்சிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. ஸோ அரவிந்தையும் வச்சு நம்ம விஜய் வந்து எப்பயும் தப்பாக பேச மாட்டார் அப்படின்றத நினைக்கலாம். ஆனால் ராஜேஸ்வரின்ற ஒரு முதல்ல இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க நினச்சா யாரை எப்படி வேணால் பேச வைப்பாங்க. ஏன்னா விஜயோட முழு பிடியும் இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இது யாருக்கு ஆப்பு, ராஜேஸ்வரிக்கா நம்ம ஹீரோயினுக்கான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.